என்னது வாயை பொத்திக்கிட்டு இருக்கணுமா? எனக்கு எண்டே கிடையாது. அந்த ஒரு கேள்வி திடீரென டென்ஷனான சசிகலா, என்னது என்னோட வாயை பொத்திக்கிட்டு இருக்கணுமா என்று எடப்பாடி பழனிசாமி குறித்த கேள்வியால பிரஸ் மீட்டில் திடீரென சசிகலா டென்ஷன் ஆகிட்டாங்க. மேலும் அதிமுக அழிஞ்சு போயிட்டதா யாரும் சொல்ல வேணாம், என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிடுச்சுன்னு ஆவேசமா பேசியிருக்காங்க. அரசியலை விட்டு விலகுவதா சொல்லி கடந்த சில ஆண்டுகளா அரசியலிருந்து விலகி இருந்த வி.கே. சசிகலா தான் மீண்டும் தீவிர அரசியலுக்கு திரும்புவதா அறிவிச்சிருக்காங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட தோழியா அறியப்படுகிற சசிகலா சொத்து குவிப்பு வழக்குல சிறைக்கு போனாங்க. இந்த சமயத்துல அவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டாரு. அதையடுத்து சிறையில இருந்து வெளியே வந்த பிறகும் சசிகலாவை அதிமுகவில் சேர்த்துக்கல. தற்போது அதிமுக முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இத்தகைய சூழல்ல தான் லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில கூட அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெறல. இது எடப்பாடி பழனிசாமி உள்பட அதிமுக நிர்வாகிகளுக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதற்கிடையே தான் நடைபெற உள்ள விக்கிரவாண்டி சட்டசபை தேர்தலில் போட்டியிட போவது இல்லைன்னு அதிமுக அறிவிச்சிருக்கு. இதன் தொடர்ச்சியா இன்று சென்னை போயஸ் கார்டன்ல இருக்கிற சசிகலாவோட வீட்டில் சசிகலா பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தினாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு மற்றும் எடப்பாடி பழனிசாமியை கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசை விமர்சனம் செய்யும் போது மக்கள் பிரச்சனைகளுக்கு இந்த அரசு சரிவர தீர்வு காணல, கொடநாடு வழக்க வச்சுக்கிட்டு திமுக நாடகம் ஆடிக்கிட்டு வருது. திமுக அரசோட விசாரணை ஆம வேகத்துல நகருது. அந்த வழக்க இன்னும் திமுக முடிக்கல. அதன் பின்னணி பத்தி பத்திரிகையாளர்கள் தான் கேள்வி கேட்கணும். மேலும் தேர்தலுக்கு தேர்தல் கொடநாடு வழக்குன்னு வருது. அத பொறுப்புள்ள முதலமைச்சர் தான் சொல்றாரு. இந்த வழக்க அவர் விரைவா நடத்தி முடிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அவர் அதை செய்யலைன்னு சொன்னாங்க. இந்த சமயத்துல பத்திரிகையாளர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணி குறித்து கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு சசிகலா, அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணி நடந்துட்டு வருது, கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் அதிமுக பற்றி பேசக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காருன்னு மற்றொரு கேள்வியை கேட்கும் பொழுது அதற்கு பதிலளித்த சசிகலா, அவர் பேசுனா நான் என்ன சும்மா வாயை பொத்திக்கிட்டு உக்காந்து இருக்க முடியுமா அப்படின்னு பதில் கேள்வி எழுப்புனாங்க. அதோட இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல தான் மீண்டும் அதிமுகவில் ரீஎன்ட்ரி கொடுக்க போறதாகவும் அதிமுக அழிஞ்சு விட்டதா யாரும் நினைக்க வேணாம்னு தெரிவிச்சிருக்காரு.